எதிர்காலத்தை குறித்து நம்ம நெகட்டிவா நம்ம திங்க் பண்ணச்சல நமக்குள்ள என்ன இல்லாம போகிறது. இன்னைக்கு நடத்துறவர் நாளைக்கு நடத்துவார் என்கிற எண்ணம் இல்லாமல் போகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இடைபெறுகிறார். எதிர்காலத்திலும் எனக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப நீங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னா உங்க மகிழ்ச்சி போயிருங்க. என் பிள்ளை என்னை கவனிப்பானா, என் மகன் என்னை கவனிப்பானா, என் மகள் என்னை கவனிப்பாளா, வயசான காலத்துல எனக்கு யார் உதவியாக இருப்பார் நினைக்காதீங்க. ஆண்டவர் வழியை உண்டாக்குவார் என்பதை உங்கள் விசுவாசமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் படுக்கையில இருந்துட்டேனா யார் எனக்கு கவனிப்பா, நான் படுத்துட்டேனா யார் கவனிப்பா, வியாதியில நான் படுக்கை ஆயிட்டேனா யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு இருக்கிறா, அப்படிலாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சாலே உங்களுக்கு என்ன போயிருது? மகிழ்ச்சி போயிருது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்படி நான் யோசிச்சா என்ன போயிருது? நான் யோசிச்சாலும் சரி, நீங்க யோசித்தாலும் சரி, நாளையை குறித்து நீங்கள் சிந்தனை நீங்கள் அதிகமாய்